வேதம் சொல்லி உபாகமம் 6:5 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. கட்டளை. அப்ப முழு இருதயம், முழுனா 100%. 95% ஆண்டவர் உங்களை தான் நான் நேசிக்கிற ஆண்டவரே. சரி, 99% நீங்க தான் என்னுடைய லவ். இந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் இந்த பொண்ணை நான் நேசிக்கிறேன், இந்த ஒரே ஒரு பர்சன் இந்த பையனை நான் நேசிக்கிறேன், லவ் பண்றேன் என்று சொன்னால் அது முழு அல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கட்டளையிலே நீ அவுட். தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறவில்லை. இரண்டாவது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க லவ் பண்றீங்க, உங்க அப்பா அம்மாக்கு அந்த நியூஸ் போகுது, உங்க அப்பா அம்மா அந்த நியூஸை கேட்ட உடனே ஏன் மகளா அப்படியா என்று கேட்ட உடனே அதிர்ச்சி அடைகிறார்களா, சந்தோஷப்படுகிறார்களா? சொல்லுங்க. சந்தோஷமான அதிர்ச்சியா, வேதனையான அதிர்ச்சியா? வேதனையான அதிர்ச்சி. அப்ப இது கனமா? ஏன் மகளா? ஐயோ ஐயோ, ஹஸ்பண்ட் ஓடுறா அந்த அம்மா. எங்க நம்ம புள்ள பண்ணதை பாத்தீங்களா? இங்க பாருங்க, போட்டோ அனுப்பி இருக்காங்க பாருங்க, நம்ம புள்ள. ஐயோ, இதுதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்ன, அவளை வெளியே அனுப்பாதீங்கன்னு கேட்டீங்களா? ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்களே, இது கனமா? அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. லவ் பண்றது அதுக்கு தானே சார். எந்த லவ் பண்ணி எந்த ஒரு லவ் பண்றவன் காதலர்கள் ஒருத்தன் தொடாம லவ் பண்ணி இருக்கிறான். ஏன் இருட்டுக்குள்ள ஓடுறான்? ஏன் ஓரங்கட்டி போய் உட்காடுறான்? ஏன் இருட்டுக்குள்ள தியேட்டர்ல போய் ஓரமா உட்காடுறான்? ஏன் யாரும் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போறான்? ஏன்? விபச்சாரம் பண்ணதானே. இந்த லவ்வுக்கு ஆண்டவர் சப்போர்ட்டிவா இருப்பாரா? லவ் பண்றது தப்பான்னு கேக்குறீங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, களவு செய்யாதிருப்பாயாக. எஸ், இந்த லவ்ல மாட்டினதுக்கு அப்புறம் அப்பா அம்மாட்ட எவ்வளவு பொய் சொல்லி பணத்தை உருவுற. கையில காசு கிடையாது, அப்பா ஆத்தாட்ட உருவணும். எனக்கு அங்க ஸ்பெஷல் ஃபீஸ் ஒன்னு கேட்டாங்கப்பா, 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. ஸ்கூல்ல சொன்னாங்க, காலேஜ்ல சொன்னாங்க. அது செய்யுங்க. எவ்வளவு பணத்தை களவாடிட்டு வர்ற. இது கர்த்தர் சப்போர்ட்டிவா இருப்பாரு? இது ஒரு லவ், இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாரா? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்த கற்பனை, லவ் பண்ண ஆரம்பிச்சு வீட்டுல மாற்ற வரைக்கும் பொய் தான். வீட்டுல மாற்ற வரைக்கும் பொய் பொய் பொய். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, இவளுக்கு பர்த்டே, அங்க போறேன், இவன் போறேன், அங்க போறேன், எத்தனை பொய். வீட்டுல மாட்டுகிற வரைக்கும் பொய். இதுக்கு ஆண்டவர் சப்போர்ட்டிவா இருப்பாரா? கடைசியில ஒரே போட்டாரியா, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சிக்காது. அவன் மனைவியை மட்டுமல்ல, அவன் கழுதை, அவனுடைய வேலைக்காரன், அவன் வேலைக்காரி, அவனுடைய எருது, அவனுடைய கழுதை, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. அப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு யாரு? பிறனுடைய ப்ராப்பர்ட்டி. நீ லவ் பண்ற பொண்ணு யாரா? அடுத்த அப்பனுக்கு ஆத்தாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராப்பர்ட்டி, பொக்கிஷம், சொத்து. நீ லவ் பண்ற பையன் யாரு? வேறு ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தேவன் கொடுத்த சொத்து. யார் கொடுத்தா? குழந்தைய தேவன் கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அப்ப அவன் அந்த அப்பா அம்மாவுடைய அந்த அவங்க பெற்றிருக்கிற அந்த சொத்தை நான் விரும்பினால், பைபிள் சொல்லுது, நான் இச்சிக்கிறேன். எல்லாமே கற்பனைக்கு விரோதமானது. ஆனா லவ் பண்றதுல தப்பு இல்ல, லவ் பண்றது தப்பு இல்ல. யாக்கோபு லவ் பண்ண, யாக்கோபு பழைய ஏற்பாட்டுல அவன் இப்படிப்பட்ட சேட்டைகள் பண்ணனாலதான் ஆண்டவர் யாத்திராகமத்தில் எழுதி போட்டார் 10 கற்பனைகளை. ஜாக்கிரதையா இருங்கள்.